விருந்து தயாராக இருக்கு. அடடே, வாத்தியார் ஐயாவா? வாங்க வாங்க. இன்னைக்கு குளியல் கரையில தானே? இன்னைக்கு தைரியமா முழங்கால் வரைக்கும் தண்ணியில இறங்கிட்டேன். துண்டு மீன் சாப்பிட பழக்கம் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன். இது என்னடா, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, சட்டி இல்ல, கரண்டி இல்ல, சுட்ட திங்கறாளேன்னு பாக்குறீங்களா? ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்தாங்க. அடேடே, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இன்னொன்னு சாப்பிடுங்க. உனக்கு? நீங்க சாப்பிடுங்க, இதோ வர. உன்னை பார்த்தா எனக்கு ஆமையா இருக்கு. அப்பாடா, இது வரைக்கும் எங்கிட்ட அன்பு காட்டவோ ஆதரவு காட்டவோ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். நல்ல வேளை, பொறாமைப்படவாவது ஒரு ஆள் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா, நீ எதை இல்லைன்னு நினைக்கிறையோ அதுதான் உன் சந்தோஷத்துக்கே ஆதாரம். நீ இல்லைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய பலவீனம். உங்களுக்கு என்னையா கஷ்டம்? உனக்கு புரியாது அண்ணா. ஏதோ சம்பளம் வாங்குறேன், என்னமோ வாழ்க்கை நடக்குது. என்னை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 28 வயசு ஆகுது. அவங்க முகத்துல சிரிப்பை பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. சுருக்கமா சொன்னா, எங்க அக்கா முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்படி கையால் ஆகாதமா இருக்கிறது நினைச்சா என் மேலேயே எனக்கு வெறுப்பு ஏற்படுது. இக்கரைக்கு அக்கறை பச்சேன்னு சொல்லுவாங்க. எல்லார் வாழ்க்கையில அது இருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா, உங்களை விட நான் எவ்வளவோ மேல். ஆமா, உங்க அக்கா கல்யாணம் ஏன் இவ்வளவு நாளா தள்ளிட்டே போகுது? எல்லா பணம் இல்லாத கூட தான். பையன் படிப்பு முடிஞ்சு கை நிறைய அள்ளி கொண்டு வருவான்னு அம்மா சந்தோஷப்பட்டாங்க. தம்பி படிப்பு முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு வழிகாட்டுவான்னு அக்கா காத்துட்டு இருந்தாங்க. படிப்பு என்னவோ முடிஞ்சு ஒரு வேலையும் கிடைச்சது. கிடைக்கிற சம்பளம் தான் கைக்கும் வாய்க்கும் போதலை. நம்ம கையில என்னங்க ஐயா இருக்கு? எல்லாம் நேரம் காலம் வந்தா தானா நடக்கும். அண்ணா, இந்த குருவி அக்கக்கூ அக்கக்கூன்னு கூவும்போது பார்க்க பாவமா இல்ல? அந்த குருவி குரலை கேட்டே பாவமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதோட கதையை கேட்டீங்கன்னா அதை விட பாவமா இருக்கும். அப்படியா? இந்த அக்கா குருவி தன்னோட காடு மேடெல்லாம் சந்தோஷமா பறந்துட்டு தெரிஞ்சுதான். ஒரு நாள் பெண் குருவியை விட்டுட்டு ஆண் குருவி இரை தேட போச்சான். போன இடத்துல வேடன் அதை வலை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டானோ. இரை தேட போன தன் காதல் ஜோடியை தேடி தேடி அது கூவிக்கிட்டே இருக்கு. நிஜமோ பொய்யோ கேக்குறதுக்கு இது ரொம்ப உருக்கமா இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? என்ன வாத்தியாரையா, ரொம்ப கவலையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா மறைக்காதீங்க. நீங்க எல்லாம் கையில கட்டி இருக்கிற கடிகாரத்துல மணி பாக்குறீங்க. நாங்க பூமியில விழுற எங்க நிழல வச்சு இப்ப என்ன நேரம்னு சரியா சொல்லிடுவோம். என்கிட்ட மறைக்காதீங்க. என்ன விஷயம்? ஏதோ என் கஷ்டம், அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு? சும்மா சொல்லுங்களேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறேன். ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு மனு போட்டிருந்தேன். 1000 ரூபாய் முன்பணத்தோட வர சொல்லிருக்காங்க. அந்த பணம் இருந்தா மாசம் 600 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும். இப்ப அவ்வளவு பேர். அடே அப்பா, இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா பணம் வந்து சேருமா? எல்லாம் பிராப்தம் இருந்தா தானா வந்து சேரும். போங்க. சீக்கிரம் பெட்டி படிக்கலாம் சுருட்டிக்கிட்டு வந்த வழி தெரியாம ஊரை விட்டு கிளம்புங்க. அண்ணா, நீ என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, 600 ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு வருவீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இந்தாங்க 1000 ரூபாய். முதல்ல அந்த வேலையில போய் சேருங்க. திருடின காசு இல்லையா, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அக்கா குடும்பத்துக்கு கொடுத்தத போக கையால கொஞ்சம் நேரத்துல தேவைப்படுமேன்னு நான் விளையாட்டா சேர்த்து வச்சேன். துருப்பிடிச்ச தகர பெட்டியில சும்மா கிடந்த அழுக்கு நோட்டுக்கு வந்த வாழ்வு பாத்தீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? அண்ணா, குருவி மாதிரி நீ சேர்த்து வச்ச பணத்தை சும்மா குடுக்கறேன், வட்டி உண்டையா. நீங்க நல்லா சம்பாதிச்சு சேர்த்து கொடுக்கணும். இந்தாங்க.
தெய்வமே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாத்தியார் ஐயா போயிருக்கிற காரியம் கை கூடணும். எல்லாத்துக்கும் நீதான் துணை. இதுவரைக்கும் 9 ஒரு திருவிழாவில் என் சேவல் ஜெயிச்சிருக்கு. மாடசாமி சேவல்னா ஒரு பய பந்தயத்துக்கு வர மாட்டான். இங்க யாரு? மாடசாமி என்ன? நான் ஒருத்தர் இருக்கேன். வா தம்பி வா. இந்த மாதிரி ஒரு போட்டியைத்தான் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பந்தயம்னு ஒண்ணு இருந்தாலே பரிசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நல்லா இருக்கு. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன பந்தயம் கட்டுற? என்ன பந்தயமா? உங்ககிட்ட கட்டுறதுக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் சொல்லாதடா மகுடபதி. இந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சுட்டா ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு என் மச்சினி பொண்ணு அண்ணன். அதை நான் அவனுக்கு கட்டி வைக்கிறேன். நீ தோத்துட்டா உனக்கு சொந்தமா இருக்கிற 5 காணி நிலத்தையும் வீட்டையும் எனக்கு எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஊர் ஜனங்க முன்னால வார்த்தையை கொடுத்திருக்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன். ஐயனார் சாமி மேல சத்தியமா காப்பாத்துறேன். விடு விடு போடுறா விடு. மாடசாமி என்ன பரிசத்தை எப்ப வச்சுக்கலாம்? என்னடா நண்டு வசூல் அள்ளிட்டு வந்துட்டியா? பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வசூல் 33 ரூபாய் 65 பைசா. என்னது 33 ரூபாய் 65 பைசாவா? என்னடா கொட்டாய பார்த்தா ஜேஜேன் ஜனமா இருக்குது, வசூல பார்த்தா கம்மியா இருக்குது. என்னங்கடா சில்லறைய சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லாத சில்லற நாங்க சுத்துறோம். பிஸ்கோத் என்ன எம்பற? பின்ன என்னங்க, தினம் 5 வாட்டி 10 வாட்டி கண்ணாடியை கைட்டிக்கிட்டு ஓசியில 30-40 டிக்கெட்டை உள்ள விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வசூல் ஆகும்? இத பாருங்க முதலாளி, இந்த நிலைமையில நாம போய்கிட்டு இருந்தோம். சீக்கிரம் டேராவை தூக்கிட வேண்டியதான். நான் ஏன்டா தூக்குறேன் டேராவை? அந்த காலத்து நவாப்புங்களை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? எந்த நவாப்பு? இந்த வெள்ளக்காரனோட மோதிக்கிட்டான அந்த நவாப். அவங்களுக்கு அப்பனுங்கடா. ஜல்சாவுக்குன்னே பங்களா கட்டவங்கடா. அதே மாதிரிதான் நம்ம முதலாளியும் ஜல்சாவுக்குன்னே டூரிங் பேக்கேஜ் கட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் உனக்கு எங்கிருந்தா தெரிய போகுது? எனக்கு ஏன்டா தெரியணும்? எனக்கு இங்க டிக்கெட் கொடுக்கிற வேலைதான். உன்ன மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. முதலாளி, இவன் அடிக்கடி முகாரத்துல தலையிடுறான். சொல்லி வைங்க, இவன் கைய கால எடுத்துட்டோம். நான் பிஞ்சு கத்திரிக்காய் கை கால் முளையில விட்டு நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு நேரம் தான். வேப்பல அண்டி மாடசாமி. என்ன முதலாளி ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க? முந்தா நாடு அணைக்கட்டு ஓரமா உடல் கட்டோட அம்சமா அல்லகோலமா ஒரு குட்டி. உடனே கண்ணாடியை கழட்ட வேண்டியதானுங்களே. கைட்டு இருப்பேன். நம்ம குதிரை கொஞ்சம் பேக் அடிச்சிருச்சு. என்னடா குதிரை பின்னால போதே, சகுனம் சரியில்லைன்னு விட்டுட்டேன். இப்பதான் கண்ணாடியை கழட்ட போறீங்க? நாளைக்கே பழைய படத்தை மாத்தி புது படத்தை போடு. ஆட்டோமேட்டிக்கா 40 பைசா கவுண்டர்ல அந்த கிளி வந்து உழுதா இல்லையா பார். நாளைக்கு ஒரு ஓசி பார். என்ன புலார், ஆரம்பிக்க வேண்டியதானே? யார வச்சு ஆரம்பிக்கிறது? அந்த பொண்ணு அண்ணமே இன்னும் வரல. ஆரம்பிக்கிறோம். கும்பிடுங்க அண்ணோ. மகுடபதி உனக்கு முறை மாப்பிள. மாடசாமி இவனுக்கு வாக்கு கொடுத்துட்டான். உனக்கோ தாய் தந்தை இல்லை. இந்த நிலையில உனக்கு பொறுப்பு மாடசாமி தானே. அதனால இவன் கொடுத்த வாக்க காப்பாத்துறது உன் கடமை இல்லையா? பெரியய்யா, எனக்கு விருப்பம் இல்லைங்கிற போது என்னை கட்டாயப்படுத்துறது நியாயங்களா? நியாயமே கிடையாது. அடடா, நம்ம அவசரப்படக்கூடாதியா. சும்மா அடடா அண்ணா, அன்னைய பந்தயத்துல ஓ சம்மதம் இல்லாம மகுடபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னது தப்புதான். ஆனா அன்னைய பந்தயத்துல மகுடபதி தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, இவன் 5 காணி நிலத்தையும் இவன் எழுதி வாங்கிப்பான்ல. நல்லா கேளுங்கய்யா. ஐயா, அவங்க பொருளை அவங்க பந்தயம் வச்சு ஆடினாங்கன்னா நீங்க சொல்றது சரி. என்ன பெத்த அப்பா என்ன பந்தயம் வச்சு ஆடினாங்கன்னா பெத்த கடமைக்காக நான் உடன்படலாம்.
நான் மாமன் வீட்டுல தங்கி இருக்கிறது உண்மைதான். ஆனா அவரோட ஆதரவுல நான் இல்ல. அப்படி இருந்திருந்தா அவர் போட்ட சோத்தை நாம தின்னுட்டோமேன்னு அந்த நன்றி கடனுக்காக நான் உடன்படணும். உண்மையை சொன்னா இவர் குடும்பத்தையே இப்ப நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். இவர் வீட்டுக்குன்னு ஒரு பைசா கொடுக்கறது இல்ல. உண்டா இல்லன்னு கேளுங்க ஐயா. ஆமாங்க, அண்ணன் சொல்றது 100க்கு 100 நிஜம். அண்ணா, உன்னை வச்சு பந்தயம் ஆடுறதுக்கு மாடசாமிக்கு எந்த விதத்திலையும் உரிமை இல்ல. அவன் செஞ்சது தப்புதான். அவன் செஞ்ச தப்புக்கு அவனை தான் தண்டிக்கணும். இந்த அறியாத பொண்ண நாம எப்படி தண்டிக்கலாம்? அழகப்பன், அவங்க வாதாடணும், அத நம்ம நல்லா கேட்கணும், அப்புறம் தீர்ப்பு சொல்லணும். ஒருத்தருக்காக நம்ம வாதாடக்கூடாது பாருங்க. அறியாத பொண்ணு, தெரியாத ஒரு பாசம். அழகப்பன், அது நம்ம விட கெட்டிக்கார பொண்ணு. ஐயா, நான் இந்த பஞ்சாயத்துக்கு வரும்போது மாடசாமி தான் அன்னத்தை கட்டிக்கிறது பிடிக்காம ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு நினைச்சேன். நானும் 2-3 தரம் அன்னத்தை என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் முடியாது போல விளையாட்டா சொல்லிட்டு போவோம். எனக்கு மாடசாமிக்கு எப்போதுமே விரோதம் உண்டு. மாடசாமி வீட்டுல அண்ணன் இருக்கிறதுனால மாடசாமிக்கு பயந்துகிட்டு அண்ணன் என்ன கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுதோ நினைச்சேன். ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணமே இருக்குதுன்னு. ஐயா, இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இல்லடா, என்னடா இது அக்கிரமா இருக்குது? அம்புலார், இவன் தான் பிராதி எழுதி கொடுத்தான். நாமள பஞ்சாயத்துக்கு வேலை மெனக்கிட்டு வந்திருக்கிறோம். நாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால உன் இஷ்டத்துக்கு போறீங்க. என்ன அர்த்தம்? அண்ணன் மகுடபதியை தான் கட்டிக்கணும்னு நீங்க தீர்ப்பு சொன்னா கூட அன்னத்துக்கு நான் தாலி கட்ட மாட்டேன். அப்போ பிரச்சனையே இல்ல, பிராத தள்ளுபடி பண்றேன். வெறும் வெத்து பஞ்சாயத்தா போச்சு. நீ சொன்னது தப்பு. நான் உன்னை வெறுக்கல மச்சான். உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் நேசமும் என் மனசுல வரவே இல்ல. உன்னை நான் நேசிக்கலைங்கிறனால உன்னை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. இப்போ எப்பவுமே எனக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு. தயவு பண்ணி என்ன மறந்துடு. வேறொரு பொண்ணை கட்டிக்கிட்டு நிம்மதியாயிரு. இல்ல அண்ணா, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மச்சான கட்டிக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நான் வரேன். அது முடியாது மச்சான். என்ன ஒரு ஒழுக்கமுள்ள பொண்ணு மனசுல ஒருத்தனுக்கு தான் இடம் கொடுப்பா. அண்ணா, சத்தியமா சொல்றேன், நீ யாரை நினைச்சிருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாக்கியசாலியோட நீ சந்தோஷமா வாழ நான் தினம் சாமியை கும்பிடுவேன். நான் என்ன தப்பு பண்ண? ஏன் முதலாளி என்ன எப்படி அடிக்கிறீங்க? அறிவு கட்டவனே, உண்மையில நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன்டா. ஒரு வார்த்தை சொன்னியா? எதை பத்திங்க பேசாதே. கழுதே, பஞ்சாயத்துல அண்ணா என்ன சொன்னா? சல்லி காசு கூட குடும்ப செலவுக்கு அவர் கொடுக்கறது இல்லைங்க. அவர் குடும்பத்தையே நான் தாங்க காப்பாத்துறேன்னு சொன்னாலா இல்லையா? அது உண்மைதானுங்களே. நீங்க கொடுக்குற 50 ரூபாய் சம்பளம் எனக்கே போதலைங்களே. கேட்கணும்டா, பத்தலேன்னு கேட்கணும். எங்கிட்ட நீ வேலை பார்க்கிறப்போ இன்னொருத்தர் உன் குடும்பத்தை காப்பாத்துறதா சொன்னா எனக்கு தானடா கேவலம், எனக்கு தானே கேவலம். 300 ரூபாய். நீ ரோஷக்காரனா இருந்தா இன்னிலிருந்து அன்னத்துக்கிட்ட சல்லி காசு கூட வாங்கவே கூடாது. உன்னை நான் வேலைக்காரனவடா நடத்துறேன். உடன் பிறப்பா, உயிருக்கு உயிரா, ரத்தத்துக்கு ரத்தமா, சதைக்கு சதையாதாண்டா நடத்துறேன். இது கூட உனக்கு புரியலையாடா மடசாமி? முதலாளி, இப்பதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நான் 7 ஜென்மமா புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதடா. எப்படியோ என்ன புரிஞ்சுக்கிட்டா சரி. முதலாளி, இந்த பணத்தை வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா இருப்பா, எடுத்து போய் கொடு. நல்லா இரு. என்ன முதலாளி? என்ன முதலாளி, மாடசாமி விஷயத்துல பாசம் பொங்கி வழியுது. இது என்னுடைய சொந்த விஷயம். உனக்கு மாடசாமிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாடா? நான் எதை சொன்னாலும் மாடசாமி கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுவான். ஆனா உங்ககிட்ட எதை சொன்னாலும் விஷயத்தை கிண்டுவியடா நண்டு. இருந்தாலும் முதலாளி, 300 கொஞ்சம் அதிகம்னு தோணுதுங்க முதலாளி. நான் நினைக்கிறது மட்டும் நடந்துட்டா இந்த 300 ரூபாய் சாதாரணண்டா. நடக்காட்டா 300 வீணா போயிடுங்களே. வலைய வீசறவன் மீன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான்டா வீசறான். என்னடா
இத்தனை வருஷமா நாமும் நம்பிக்கையோட வேலை செய்யற முதலாளி கிட்ட நம்மள கவனிக்கலையேன்னு பாக்குறியா? உனக்கும் ஒரு 500 ரூபாய் தரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க வீட்டுல இருக்கிறதே ஒரே பொண்ணு, அதுவும் எங்க அக்கா அம்மாவன். அவளை நானே கட்டிக்கிறதா முடிவு பண்ணி விட்டேங்க. இந்த 500 வேண்டாங்க, 50 போதும். சார் கொஞ்சம் நில்லுங்க. இதெல்லாம் யாருக்கு? இந்த ஊர்ல யாராவது வாசகசாலை திறக்கிறாங்களா? இல்ல தம்பி, இதெல்லாம் நம்ம அம்பலார் பொண்ணு சுமதிக்கு. ஓஹோ, அந்த பொண்ணுக்கா? சார் எனக்கு உதவி செய்றீங்களா? அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அது படிச்சதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தெல்லாம் 200 வாங்கி கொடுக்குறீங்களா? இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. தம்பி, உனக்கு புஸ்தகம் வேணும்னா நீ நேர்லயே அந்த பொண்ணுகிட்ட கேட்டு வாங்கிக்க. நமக்கு இந்த உத்தியோகம் எல்லாம் சரிப்படாது. ஏன்னா முதல்ல புஸ்தகத்தை 200 வாங்கிட்டு வான்னு கேட்பேன். அப்புறம் நீ படிச்சுட்டு திருப்பி கொடுக்கறப்ப அதுக்குள்ள ஒரு லெட்டர் வச்சு அனுப்புவ. வம்புல வந்து முடியும். இதெல்லாம் நமக்கு வேணாப்பா. சின்னம்மா, எப்போ வந்தீங்க? இப்பதான் கேள்விப்பட்டேன், ஓடி வந்தேன். நீங்க வந்ததை எனக்கு சொல்லி அனுப்ப கூடாதா? ஏய் வாடிங்க. என்னடி இது புது பழக்கம்? இத பார், வழக்கம் போல என்ன சுமதின்னு கூப்பிட்டுட்டு வந்து கட்டி பிடிக்கணும். அது எப்படி சின்னம்மா, முன்ன மாதிரியா? இப்ப நீங்க பெரியவங்களாயிட்டீங்க. அரைஞ்ச என்ன பார். ஏண்டி, சின்ன வயசுல இருந்தே நாம 2 பேரும் ஒன்னா ஆடணும், பாடணும், சுத்தணும். இப்ப நான் மட்டும் பெரியவளாகி நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறதா நினைப்பா? எங்க இப்ப நீ என்ன சுமதின்னு கூப்பிடணும். கூப்பிடு. முடியாது. முடியாது. கூப்பிடு. கூப்பிடு.